அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்ரேல்ட வந்து கொண்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பென்கர் அவர் நெதன்யாகுவை வந்து கூப்பிட்டு நேரடியாகவே வந்து சந்தித்து நேரடியாகவே சொல்லியிருக்கிற வந்து கொண்டு காசால வந்து இந்த யுத்தத்தை வந்து ஒரு முடிவொன்றுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி. ஏன்றால் நேற்று முன்தினம் எல்லாம் ஹமாஸ் போராளிகள் வந்து கான்யூனிஸ்டில் வந்து கொண்டு ஒரு படு பயங்கரமான வந்து ஒரு தாக்குதல் ஒன்றை வந்து நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலில் வந்து இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு ஒரு பெரும் வந்து இழப்பொண்டு வந்து ஏற்பட்டிருக்கு. அது மரணம் அடைஞ்சவங்கள்ட எண்ணிக்கையாகவும் இருக்கலாம். அடுத்தது காயப்பட்டவங்க, அதாவது சின்ன பின்ன காயங்கள் எல்லாம் படுகாயம் அடைந்தவங்கள்ட எண்ணிக்கையாகவும் இருக்கலாம். அவங்கள்ட வாகனங்கள் புல்டோசர்கள் வந்து அநேகமாக வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து கொண்டு அழிக்கப்பட்டன்னு சொல்லிய வந்து நியூஸ் இதுகளை வந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த தாக்குதலுக்கு வந்து பிறகு தான் இந்த பெங்கர்ட வந்து இந்த பெஞ்சமின் நெதன்யாஹூ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அம்புட்டு வந்து சென்னை இந்த வந்து கருத்து வெளியாகிருக்கிறது. அப்போ பென்கர்ன்னு சொல்லியே யார்? அப்போ இவர் தான் வந்து கொண்டு வந்து கொண்டு இந்த யுத்தம் தொடங்கின வந்து காலத்துகளில் காசா மீது வந்து கொண்டு அணு ஆயுதங்களை பாவிப்போம் என்று சொல்லி சொன்னவர் தான் இந்த பென்கர். அப்போ அவர் ஒரு 2 முறை வந்து கொண்டு அணு ஆயுதத்தின் மூலமாக வந்து கொண்டு இந்த ஹமாஸை வந்து ஒழிப்போம், இந்த காசாவை ஒழிப்போம் என்று சொல்லி வந்து அவர் சொல்லி திரிஞ்சொத்தர் தான் இந்த பென்கர். அப்போ அப்படியாப்பட்ட இந்த பென்கர் மினிஸ்டர் தான் வந்து கொண்டு செல்ற வந்துக்கிண்டு காசால வந்து இந்த போரை வந்து ஒரு முடிவொன்றுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி வந்து நெதன்யாஹூ கிட்ட. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்மோட்ரிச் அவங்கெல்லாம் மிச்சம் வந்து கொண்டு இனவாத சிந்தனை வந்து உள்ள வந்து கொண்டு மினிஸ்டர்மார்கள். இந்த யுத்தம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து போகிறதுக்கு இந்த பென்கர், ஸ்மோட்ரிச், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்களும் வந்து ஒரு முக்கியமான வந்து கொண்டு காரணமானவங்க தான் வந்து இவங்களும். அப்போ இந்த பெஞ்சமின் நெதன்யாஹூட முடிவு நிச்சயமாக வந்து கொண்டு ஒரு முடிவொன்றுக்கு கொண்டு வர முடிவாயிருச்சாது. அப்படி கொண்டன்னு சொல்லி சொன்னனக்கா இஸ்ரவேல்ட வந்து கொண்டு வழக்குகள் அவர்கிட்ட இதுகளில் வந்து ரிச்சியை பற்றி அறிவிங்க, ஊழல் மோசடிகள் சம்பந்தப்பட்ட வந்து வழக்கு அதுகளில் நிச்சயமாக இவருக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய அறிகுறி தான் வந்து இருக்கிறது. அதனால் இவர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், பதவியை வேறு இழக்க வேண்டி வரும். அந்த பதவி அவரோட கையிலிருந்து போகாம இருச்சியத்துக்கு தான் ஈரான்டால வந்து கொண்டு அடிப்பட்டத்துக்கு வந்து பிறகும், ஹமாஸ்டால் இவ்வளோ ஒரு தோல்வி ஒன்று அடைஞ்சதுக்கு வந்து பிறகும் இந்த யுத்தத்தை விடாமல் இவர் கொண்டு போகிறதுக்கு வந்து கொண்டு பிரதான காரணமாக அமைஞ்சு கொண்டு வந்து இருக்கிறது. அப்போ இப்படியாப்பட்ட வந்து கொண்டு நிலையில் சுரோக்கா ஹாஸ்பிட்டல் ஈரான் 12 நாள் வந்து நடத்தின அந்த தாக்குதலில் வந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் வந்துக்கிட்டு அந்த யுத்தத்தில் வந்து அந்த சுரோக்கா ஹாஸ்பிட்டல் மீதும் சிறிதளவு வந்து கொண்டு சேதமடைஞ்சிருந்தது தாக்குதல் நடத்தப்பட்டு ஈரானால். அப்போ அந்த சுரோக்கா ஹாஸ்பிட்டல் டெல் அவீவில் வந்து உள்ள சில முக்கியமான ஹாஸ்பிட்டல்களில் இப்போ வந்து கொண்டு அன்றாடம் வந்து பிணங்கள் வந்து குமிஞ்சு கொண்டே வந்து இருக்குது. அப்போ அந்த பிணங்கள் குமிகிறது ஒரு பக்கம், அங்கால மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஆமிகளோட ஒரு பக்கம், அதே நேரத்தில் காயப்பட்டவங்க படு காயமடைந்தவங்கள் இன்னொரு பக்கம். ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து கொண்டு வந்து போதாக்குறை வந்து அநேகமான இஸ்ரவேலிய வந்து ஹாஸ்பிட்டல்களில் இது ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழலும் இந்த தாக்குதல்களால் வந்து கொண்டு ஒரு முக்கியமான வந்து பிரதான இடத்த வந்து பிடிச்சிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து இழப்பு வந்து கொண்டு காசாலேயும் பொதுமக்கள் ஒரு நாளைக்கு 50 100 பேர் வரையான பொதுமக்கள் வந்து கொண்டு அங்கேயும் மரணம் அடைகிறதான். அது எந்த குறையும் வந்து இல்லை. ஏன்டா இவனுங்க நடத்திய தாக்குதல் வந்து அநேகமானது வந்து பொதுமக்களை வந்து பொதுமக்கள் தான் வந்து கொண்டு இவங்களுக்கு கேடயமாக வந்து இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. போதை மருந்துகள் வந்து கொண்டு அவங்களுக்கு கொடுத்த அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து கொடுத்த வந்து அந்த உணவுகளில் கலக்கப்பட்டது, போதை மாத்திரைகள் வந்து கலக்கப்பட்டது. அப்போ இவ்வளோ வந்து கொண்டு அநியாயத்தை வந்து செஞ்சு கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் அமெரிக்கா அப்போ இன்றைக்கு வந்து கொண்டு அவங்களோட கடும் போக்கு மினிஸ்டர்மார்களால் இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியனக்கா அப்போ அந்த வந்து கொண்டு இழப்பு அவங்கள்ட வந்து சர்வ சாதாரணமாக இடிக்கிட்டு கேளாத வந்து இழப்பா இன்றைக்கு போரியல் வல்லுநர்கள்ட வந்து கொண்டு கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த நிலையில் அடுத்தது வந்து ரஷ்யாவில் வந்து வச்சு உக்ரைனால் வந்து பாவிக்கப்படுற அமெரிக்காவினுடைய F-16 ரக வந்து போர் விமானம் உண்டு நேற்று முன்தினம் வந்து கொண்டு ரஷ்யாவினுடைய வந்து கொண்டு ஆர்மியால் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது அவங்கள்ட ஏர் டிஃபென்ஸால்.
அப்போ இது ஒரு ஏர் டிஃபென்ஸால் வந்து அனுப்பப்பட்ட மிசைலால் வந்துக்கிட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதா, இல்லாட்டி வேறு என்ன சரி ஒரு மிசைல் வந்து கொண்டு ஒரு புதிய மிசைல் வகை ஒன்றை வந்து வச்சு வந்து சுற்று வீழ்த்தப்பட்டதா இந்த F-16 வந்து போர் விமானத்தை. அப்போ இது பலதரப்பட்ட முரண்பாடுகள் வந்து இப்போ அந்த ஒரு வந்து கொண்டு F-16 வந்து கொண்டு விமானத்தால் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவில் ஒரு குழு ஒன்றே இன்றைக்கு உக்ரைனுக்கு வந்திருக்கிற வந்து இது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்கு. அப்போ ஏண்டா இந்த F-16 வந்து ரக வந்து போர் விமானம் F-35 வந்து போல வந்து கொண்டு F-16 வந்து படு பயங்கரமான தாக்குதல்களை வந்து நடத்தி மனித இழப்புகளை வந்து அதிகமாக வந்து கொள்ளக்கூடிய வந்து ஒரு அந்த விமானமாக இருக்கிற உயிரிழப்புகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு விமானமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறேன். 7700 வந்து கொண்டு கிலோகிராம் அதிகபட்சமாக இருக்கும். 7700 கிலோகிராம் வெடிமருந்துகள் எடுத்துக்கொண்டு வைத்து தாக்குதல் நடத்த வல்லமையான வந்து ஒரு விமானம் ஒன்று இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஒன்று தான் இந்த F-16 ரக வந்து போர் விமானம். அப்போ இதோட ஆய்வுகள் நடந்து கொண்டுச்சு. இந்த வந்து கொண்டு F-16 வந்து போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தின வந்து மிசைல் இது எப்படியாப்பட்ட வகை, இது எந்த நாட்டில் இப்போ இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து அமெரிக்கா நடத்துது. அப்போ நீங்கள் யாரும் வந்து அறிவீங்க F-35 வந்து கொண்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 5 வந்து கொண்டு ஈரான் இந்த 12 நாள் இஸ்ரேலோட நடத்தின வந்து யுத்தத்தில் அடித்து பணிய போட்டது. அப்போ அந்த வந்து கொண்டு F-35 விமானத்தை வந்து பணிய போட்ட வந்து மிசைல் சில நேரம் வந்து இதாகவும் வந்து இருக்கலாம். ஏண்டா பாதுகாப்பு சம்பந்தமாக வந்துக்கிட்டு ரஷ்யாவும் வந்து கொண்டு ஈரானும் வந்து போட்டிருக்கிற சில ஒப்பந்தத்துகளில் ஆயுத பரிமாற்றங்கள் அந்த 2 நாட்டுக்கு இடையிலேயும் வந்து நடந்து கொண்டு இருக்கு. அப்போ உக்ரைன் மீது நேற்று முன்தினம் வந்து கொண்டு நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 477 வந்து ட்ரோன்ஸுகளை பயன்படுத்தி 79 வந்து படு பயங்கரமான வந்து மிசைல்களை வந்து கொண்டு பயன்படுத்தியிருக்கிற ரஷ்யா. உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பொண்ட அந்த 1-2 நாள் வந்து கொண்டு இந்த வந்து கேமில் இந்த ரஷ்யா நடத்தின இந்த ஒரு நாள் தாக்குதலில் உக்ரைனுக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு மிச்சம் சேதத்தை வந்து விளைவிச்ச தாக்குதல்களில் ஒரு தாக்குதலாக இதுவும் வந்து கொண்டு அமைய பெற்றிருக்கிற. அப்போ உக்ரைனில் வந்து ஜனாதிபதி ஈரான் மீது குற்றம் சுமத்துகிறார். ஐநா சபையால் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு வந்து எதிராக பொருளாதார வந்து தடை கொண்டு வரத்துக்கு சிந்திச்சு கொண்டிருச்சிய வந்து நேரத்தில் உக்ரைன் அதிபர் நேற்று முன்தினம் வந்து ஒரு அறிக்கையொன்றை வந்து வெளியிட்டிருந்தார். அந்த வந்து கொண்டு மெசேஜில் உக்ரைன் அதிபர் சொல்கிற வந்து கொண்டு முதல்ல ஈரானுக்கு பொருளாதார தடை வீச்சது. அப்போ ஈரானுக்கு முதல்ல பொருளாதார தடை வீச்சோணும்னு சொல்லி எனக்கா அப்போ அந்த வந்து ரகையான வந்து கொண்டு ஆயுதங்கள் ஈரானால் வந்து கொண்டு ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் வந்து இந்த F-16 ரக போர் விமானத்தை ஈரான் மிசைல்களை வச்சும் அடித்து பணிய போட்டிருக்கக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிற. ஏன்டா அந்த 12 நாள் யுத்தத்தில் F-35 ஈரான் அடித்து பணிய போட்டு. அப்போ சில நேரம் இதுக்கு அவர் வந்து கொண்டு புலம்புறதை வந்து பார்த்தா ட்ரோன்ஸுகளும் வந்து அநேகமான ட்ரோன்ஸ் அந்த 477 ஈரான் வந்து கொண்டுமே அதையும் அவர் சொல்லியிருந்தார். அப்போ இவர்கிட்ட வந்து இது வந்து இப்போ ரஷ்யாவே மீட கோபத்தை அதிகமாக காட்டுற ஈரான் பக்கத்தில். ஏண்டா ஈரான் பட்டு பயங்கரமான ஆயுதத்தை வந்து கொண்டு ரஷ்யாவுக்கு குடுக்கியதாகவும் அவர்கிட்ட குற்றச்சாட்டாக வந்து இருந்து கொண்டு இருக்கு. அப்போ ஃபட்டா ஏவுகணைகளாக இருக்கலாம். அப்போ சில நேரம் இப்போ வந்து கொண்டு சிஜில் ஏவுகணைகளும் போக வைத்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்குது. அப்போ இந்த நிலையில் வந்து கொண்டு இஸ்ரேல் மறுகாலும் வந்து கொண்டு ஈரான் மீது ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்துறதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் இன்னமும் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் வந்து இருக்குது. அப்போ ஈரானால் வந்து கொண்டு இன்னொரு முறை இந்த தாக்குதலுக்கு முகம் கொடுக்கறதுக்கு கேள்மோன்னு சொல்லி வந்து கேட்டால் அவங்களும் இந்த யுத்தத்தை நீண்ட காலத்துக்கு நடத்துறதுக்குன்னு சொன்னாலும் அவங்க ஒரு முடிவொன்றை செஞ்சு கொண்டு தான் வந்து கொண்டு அவங்களும் ஆயுதத்துகளை வந்து அவங்கள்ட்ட இருப்பில் இருக்க இன்னும் ஆயுதத்துகளை வந்து அவங்களும் வந்து கொண்டு சேமித்து கொண்டு வந்து இருக்கு. அப்போ இந்த வந்து நிலையில் சீனாட வந்து J-10 வந்து போர் விமானங்களையும் வந்து கொண்டு ஈரான் வந்து கொண்டு அவங்களோட நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வந்து ஏற்பாடுகளை 40 விமானம் போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த 40 விமானங்களையும் வந்து கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஏண்டா அவங்களும் வந்து பெரிய ஒரு போரொன்றுக்கு தான் இப்போ அவங்களும் வந்து அவங்களோட நாட்டுக்குள்ளேயும் ஆயுதத்துகளை வந்து கொண்டு உற்பத்தி பண்ணுறதும் வெளிநாடுகள் இருந்து அவங்களுக்கு நம்பிக்கையான நாட்டுகள் இருந்து எடுக்கியதுமா வந்து ஈரானும் அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டு இருக்குது. அப்போ இந்த நிலையில் வந்து இந்த யுத்தம் நான் ஆரம்பத்திலேயும் சொல்லியிருக்கிற இந்த யுத்தம் இன்றைக்கு நாளைக்கு முடிகிற யுத்தம் ஒன்று அல்ல. மறுகாலம் இந்த யுத்தம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவில் வந்து ஒரு யுத்தமாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்திருக்கிற.
காசால பொதுமக்கள்கிட்ட வந்து இழப்புகள் எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 60 70 80 பேர் வந்து எப்படி வந்து கொண்டு மரணம் அடைகிறாங்களோ அவங்கள்ட இழப்புகளையும் விட அதிகமான இழப்பொன்று இப்போ இந்த பென்கர்ட கருத்துக்களை வந்து எடுத்து வந்து பார்க்கறது போக்குள்ள இஸ்ரேல்ட ஆர்மியிட வந்து கொண்டு வந்து இழப்பு அதிகமாகவே வந்து இருக்கிற. அப்போ இந்த நிலையில் இந்த யுத்தம் வந்து கொண்டு நாங்கள் எந்த நேரமும் சொல்கிற மாதிரி இது ஒரு முடிவொன்றுக்கு வந்து காசா வந்து கொண்டு பலஸ்தீன் ஒரு தனி நாடு உண்டு அமைய பெற்று எங்களை போல் அந்த மக்களும் வந்து நிம்மதியாக வாழியத்துக்கு எல்லாரும் அல்லாட்ட துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.